السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى بمحكم تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறை தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் வைத்தவனாய், இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக அதிகரித்து வரும் போதை பாவனை என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். நாம் வாழக்கூடிய இந்த காலம் போதை பாவனையாளர்கள் அதிகரித்து எந்த அளவுக்கு அந்த போதை பாவனையாளர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் என்றால், வீட்டுக்கு ஒரு போதை பாவனையாளர் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு போதை பாவனை என்பது அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஷ்ராத்தி ஸாஆ, மறுமை நாளின் அடையாளங்களில் இன்றும் ஒன்றுதான் ஐயுர்ஃபஅல் இல்ம், கல்வி ஞானம் என்பது உயர்த்தப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வயுஷ்ரபுல் ஹம்ர், மது போதை பாவனை அதிகரிக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையின் அடையாளமாக சொன்னார்கள். மறுமை நாள் நெருங்கிவிட்டால் போதை பாவனை அதிகரித்துவிடும், போதை அதிகரிக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இன்று நாம் வாழக்கூடிய இந்த காலம் எந்த அளவுக்கு போதை பாவனை அதிகரித்திருக்கிறது என்றால், நீங்கள் நாளாந்தம் செய்தித்தாள்களாக வேறு ஊடக வாயிலாகவும் நீங்கள் பார்க்கலாம். எப்பொழுதுமே பல கோடி பெறுமதியான போதை மாத்திரைகள், போதை வஸ்துக்களோடு கைது, போதைக்கு அடிமைப்பட்டு ஒரு இளம் பெண்ணை கற்பழித்த செய்தி, கணவன் மனைவியை கொன்ற செய்தி, பிள்ளைகளை ஓங்கி அறைந்த செய்தி, விபச்சாரம் நடைபெற்ற செய்தி, இவைகளுக்கு பின்னால் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் போதை தான் அடிப்படையாக காரணமாக இருக்கும். சமூக தீமைகளில் தலையாய பாவமாக இருப்பது, மிக அடிப்படையாக இருப்பது இந்த போதை பாவனை தான். போதை என்கின்ற ஒரு பழக்கத்திற்கு ஒருவன் ஆளாகிவிட்டால், போதையை பாவிக்க ஒருவன் ஆளாகிவிட்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்வில் எல்லா வகையான பாவங்களும் நடைபெறும். அதில் களவாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், கொலைகளாக இருக்கலாம், எப்பேற்பட்ட சமூகத்தில் மிகப்பெரிய பாவமாக இருக்கிறதோ அவைகளெல்லாம் செய்யக்கூடிய ஒருவராக நீங்கள் போதைக்கு அடிமையானவரை பார்க்கலாம். எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை தலையாய காரணமாக போதை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், நபியே அவர்கள் அந்த மக்கள் நபித்தோழர்கள் உங்களிடத்திலே போதையை குறித்து, மதுவை குறித்து உங்களிடத்திலே கேட்கிறார்கள். அப்படி அவங்க போதையை குறித்தும் சூதாட்டங்களை குறித்தும் உங்களிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், நபியே நீங்கள் சொல்லுங்கள்,
அந்த போதை என்பதில் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது, மிகப்பெரிய கெடுதி இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அதிலே மக்களுக்கு சில நலவுகளும் இருக்கிறது. அந்த காலத்தில் நடைமுறை இருந்த போதை எதுவாக இருந்தது? பேரீச்சம்பழம் இருக்கும், திராட்சை பழம் இருக்கும். அதை ஒரு பாத்திரத்திலே போட்டு மூடி அதை அழுவ வைத்து பல நாட்களுக்கு பின்னால் அதை எடுத்து பருகுவார்கள். அடிப்படை பேரீச்சம்பழம், அடிப்படை திராட்சை பழம். இதை சில காலங்களுக்கு அதாவது மூடி கட்டி வைத்து அதை போதையாக பயன்படுத்தி பருகினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த போதையை குறித்து சொல்லுகிற பொழுது அதிலே நிறைய கெடுதி இருக்கிறது. ஆனால் அதிலே மக்களுக்கு சில நலவுகளும் இருக்கிறது. போதையாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நலவு இருக்கிறது. படைத்தவன் பேசுவதல்லவாம், படைத்தவன் பேசுவதாக இருந்தால், மனிதன் பேசுவதாக இருந்தால் அதனுடைய எதிர்ப்புகளையும் அதனுடைய விளைவுகளையும் பார்த்து ஒரு பக்கத்தை மட்டும் பேசிவிடுவான் மனிதன். இதுல எப்படியும் பாவம் தான், இதை குடிக்க கூடாது, இது ஹராம் தான். மனிதனை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை பார்க்கிற பொழுது இதில் கெடுதிதானே இருக்கிறது, இதில் என்ன நலவு இருக்க போகிறது என்று மனிதன் யோசித்து மனிதன் பேசுவான். இது அல்லாஹ் பேசுகிற வார்த்தை அல்லவாம். அதனால் போதையாக இருந்தாலும் நீங்கள் அருந்துகிற மதுவாக இருந்தாலும் அதிலே கெடுதியும் இருக்கிறது, கொஞ்சம் நலவு இருக்கிறது என்று உண்மையை இறைவன் பேசுகிறான். படைத்தவன், அதன் உண்மை யதார்த்தத்தை அறிந்தவன், அவன் சொல்றான் அதில் சில கெடுதிகளும் இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பாவம் பெருசாக இருக்கிறது, அதுல கொஞ்சம் நலவு இருக்கிறது. வைஸ்முஹுமா அக்பரு மின் நஃபீஹிமாம், அதில் என்ன நலவு இருக்கிறதோ அதை விடவும் பெரும் பாவம் அதில் கெடுதி அதில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அந்த மக்கள் நபிகளாரிடத்திலே போய் போதையை குறித்து கேட்டார்கள், சாராயம் குறித்து கேட்டார்கள், ஏன் குடிக்க கூடாது என்பதை கேட்டார்கள். அப்பதான் அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை சொல்லுகிறான், அதில் நலவும் இருக்கிறது, கெடுதியும் இருக்கிறது. ஆனால் அந்த நலவை விடவும் கெடுதிதான் அதிலே பெரிதாக இருக்கிறது, அதனால் நீங்கள் அருந்தக்கூடாது என்ற செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை வெறுமனே தடை செய்தானாம் என்றால், அதை நலவு இருக்கிறது, கெடுதி இருக்கிறது. கெடுதி என்பது உடலுக்கு கேடு என்பது நலவை விடவும், அதில் இருக்கிற நலவை விடவும் அதிகமாக இருக்கிறது. அதனால் உனக்கு பாதிப்பு கூட என்கிறதுனால நீ குடிக்க கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் தடுக்கவில்லை. போதை அறிந்துவிட்டால் அவனுடைய நிலை எப்படியாக மாறிவிடுகிறது? அவன் புத்தி வேதனித்து போய்விடுகிறான். அந்த மது போதையில் இருக்கிற நேரம் அவன் என்ன செய்கிறான் என்பதை அவனுக்கே தெரியாது. இப்படியான ஒரு நிலைக்கு அவன் மாறுகிறான். அதனால இஸ்லாம் என்ன செய்கிறது? அதை கூடாது என்கிறது. புத்தி வேதனித்து போய்விடுகிறது, புத்தி இல்லாமல் செயல்படுகிறான். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? குடிகாரர்கள் இன்றைக்கு நவீனத்தில் இருக்கக்கூடிய போதையை விடவும் ஆரம்ப காலத்தில் இருந்த போதையை எடுத்து பாருங்களேன். சாராயம் குடிப்பார்கள். இன்றைக்கு தானே ஐஸ் என்கிறது, குடு என்கிறது, ஹெரோயின் என்கிறது, கொக்கைன் என்கிறது, ஸ்டாம்ப் என்கிறது, இப்படி பல வகையில் இருக்கிறது. இதை பற்றி சொல்லவில்லை. குடிக்கக்கூடிய சாராயம் அந்த காலத்திலிருந்து பல பல வருடங்களுக்கு முன்னால் சில ஒவ்வொரு ஊர்களிலும் இருப்பார்கள். சில வயது முதிர்ந்தவர்கள், அவர்கள் குடி போதைக்கு அடிமையாக இருப்பார்கள், சாராயம் குடிப்பார்கள். இவங்க எப்படி மாறுகிறார்கள்? சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பார்கள். கௌரவமாக நல்ல நிலையில் இருக்கிற பொழுது, போதை இல்லாத தெளிவாக இருக்கிற நிலையில் அவன் கௌரவமாக மக்களுக்கு முன்னால் நடமாடுவான். ஒரு கல்யாண வீட்டுக்கு போறா கூட வெள்ளையும் சொல்லையுமாக அணிந்து கொண்டு போவான். அவ்வளவு வாசனை திரவியங்களையும் பூசிக்கொண்டு கல்யாண விடா, மையத்து விடா, அங்கே எல்லாம் அழகான தோற்றத்தோடு போவான். அதே மனிதன் போதையை உட்கொண்டு விட்டால் எப்படி நிலைக்கு மாறுகிறான்? அவனுக்கு அவன் என்ன சொல்லுகிறான் என்பது கூட அவனுக்கு தெரியாது. அவன் ஆடையில் எப்படியான ஆடை அணிந்திருக்கிறான் என்பது கூட அவனுக்கு தெரியாது. தப்பி தவறி போதையில் இருக்கிற நேரம் சாரம் கலைந்து விட்டால், சாரம் கலந்துட்டாண்டால் அந்த சாரத்தை கட்டுறதுக்கு அவன் எடுக்கக்கூடிய நேரம், அங்கே ஆடி இங்கே ஆடி, மேலே கொஞ்சம் தொங்கும், கீழே கொஞ்சம் தொங்கும், அப்படி எங்கேயோ அலங்கோலமாக சாரத்தை கூட கட்டி கொள்ளக்கூட தெரியாத அளவுக்கு புத்தி வேதளித்து விடுகிறான். ஒருத்தனோடு பேசுகிற பொழுதும் எப்படி பேச வேண்டும்,
போதை தெளிவாக இருக்கிற நேரம் நல்ல ஒழுக்கமாக, மரியாதையாக, கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்து அப்படி பேசுவான். போதையில் இருக்கிற நேரம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் எவ்வளவு அசிங்கமான, கேவலமான தூசணங்களை பயன்படுத்துகின்றவனை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப கௌரவமாக இருப்பான். ஆனால் கௌரவமாக இருந்து போதை தலைக்கிறதற்கு பின்னால் அவன் என்ன செய்கிறான் என்பது அவனுக்கு தெரியாது. அவ்வளவு திருமண வீடு என்றால் அவ்வளவு அழகாக போகக்கூடியவன் போதையில் இருப்பான். காணுக்குள்ள விழுந்து கிடப்பான். காணுக்குள்ள, அதாவது சாக்கடைக்குள் விழுந்து கிடப்பான். அந்த அளவுக்கு மாற்றி விடுகிறது. ரோட்ல நேராக நிமிர்ந்து நடக்க தெரியாது. போதையோடு இருக்கிற நேரம் அவன் புத்தி எப்படி வேலை செய்கிறது என்பதை பாருங்கள். ரோட்ல நேராக நடந்து போக முடியாது. அங்கல ஆடி இங்கல ஆடி கொண்டு போகின்ற பைஸ்கிளை கூட மிரித்து கொண்டு போக முடியாது. பல கிலோமீட்டர்களை தாண்டி நடந்து தள்ளி கொண்டே போவான். எவ்வளவு புத்தி வேதனைத்து போனவன். அவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமா? முடியாதே. இருந்தாலும் புத்தி பேதலித்ததனால், இந்த போதையில் இருப்பதனால் இருக்கிற சைக்கிளா அப்படியே தள்ளி கொண்டே போவான் பல கிலோமீட்டருக்கு. அதுவும் 10 இடங்களில் 15 இடங்களில் விழுந்து தவண்டு அப்படித்தான் வீடு போய் சேர்ந்து விடுவான். அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மனைவி இவனுக்காக வேண்டி காத்து கொண்டிருப்பான். அங்க சாப்பிடுவதற்காக வேண்டி மனைவி வீட்டில் இருக்கிற நேரம் அங்க போன பெரிய ஒரு யுத்தமே நடக்கும். தன் மனைவி தன் பிள்ளைகளை ஈன்றெடுத்த அந்த மனைவியை கன்னத்தில் ஓங்கி அறைந்து விடுகிறான். தன் பிள்ளைகளை எட்டி உதைத்து விடுகிறான். அப்படி போதையில் இருக்கிற நேரம் அவன் புத்தி வேதலித்து போகிறான். அது மிகப்பெரிய உடலுக்கு கேடு என்பது பகுதியை விடவும் ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீ மாறிவிடுகிறாய் என்பதனால் இஸ்லாம் போதையை ஹராம் என்று பேசுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு தெளிவாக இருக்கிறவன் ஒரு போதையோடு இருக்கிற நேரம் எவ்வளவு ஒரு நிலைக்கு மாறிவிடுகிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தக்ரபுஸ் ஸலாத்த வ அன்தும் சுகாரம், நீங்கள் போதையோடு இருக்கிற நேரம், இது ஆரம்பத்தில் இறக்கப்பட்ட வசனம். போதை ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக போதையை தடை செய்கிறானே. அப்ப இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் சொல்றான், நீங்க போதையோடு இருக்கிற நேரம் தொழுகைக்கு மட்டும் வர வேண்டாம். பிறகு அல்லாஹ் தஆலா முழுமையாக தடுத்து விடுகிறான். இந்த வசனத்தில் போதையோடு இருக்கிற நேரம் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம். அப்ப அல்லாஹ் காரணத்தை சொல்றான். ஏன் தெரியுமா? ஹத்தா தைலமுமா தகூலூன், நீங்க சொல்றது என்ன என்கிறத உங்களுக்கே தெரியாமல் இருக்கிற நிறையில நீங்க தொழுகைக்கு வர வேணாம். தொழுகைக்கு வர நீ என்ன சொல்றாங்கிறது உனக்கே தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்தால் குல் சூராவிலே கொண்டு போய் முடித்து விடுவாய். உனக்காக வேண்டி பிரார்த்திக்க ஆரம்பிக்கிற நேர் எங்கேயோ உன்னுடைய சாபத்தில் கொண்டு போய் வார்த்தையை நிறுத்தி விடுவாய். அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பேசுறது உனக்கே தெரியாத நிலையில் இருக்கிற நேரம், அந்த போதையோடு இருக்கிற நேரம் தொழுகைக்கு வராத. அப்ப அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? அவன் புத்தி பேதலிக்கிறது. அவன் புத்தி இல்லாதவனாக மாறிவிடுகிறான். அவன் புத்தியோடு நடக்குகின்றவனாக இருப்பதில்லை. அதனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அந்த போதையை தடை செய்கிறான் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களும், ஆனால் இன்றைக்கு இந்த போதை எந்த அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை பாருங்கள். போதை என்றால் என்ன? எதை போதை என்கிறோம்? சாராயத்தை மட்டும்தான் போதையா? சாராயம் மட்டும்தான் போதை என்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறதா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு இந்த போதைக்கு அழகான வரைவிலக்கணமே சொல்லுகிறார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றும் ஓண்ட புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நீ செய்வதை உனக்கே தெரியாது என்று இருக்கிற மனோநிலைக்கு நீ போகின்ற பொழுது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாமே ஹராம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நீ வாயில் வைக்கின்ற ஒரு பொடி அளவு, ஒரு விரல் அளவு வைக்கின்ற ஒரு போயிலை தூளாக இருந்தாலும் அதுவும் ஹராம் என்று இஸ்லாம் பேசுகிறது. நீ குடிக்குகின்ற சிகரெட்டாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பீடியாக இருந்தாலும் ஹராம் என்று சொல்கிறது. ஏன்? போதையை ஏற்படுத்தக்கூடியது. போதையை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் அதை ஹராம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அன்புள்ள சகோதரர்களும், என்ன சிகரெட் குடிக்கிறான், வாயில தூள் போடுறான், இவனுக்கெல்லாம் போதை வரவில்லையே, அவன் தெளிவாத்தானே இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க கூடும். அதுதான் போதையின் ஆரம்பம். கொஞ்ச நாளைக்கு வாயில தூள வைப்பான். அது நாள் போக போக வாயெல்லாம் வறண்டு போய் வாயில் இருக்கக்கூடிய சொரணையெல்லாம் கெட்டு போய் அந்த ஆற்றல், அந்த ஒரு இன்பம் இன்னும் இன்னும் வேண்டும் என்று அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி அவன் மேல் நோக்கி செல்வான்.
ஆரம்பம் வேண்டுமானால் சிகரெட்டாக இருக்கலாம், ஆரம்பம் வேண்டுமானால் வாய்க்குள்ள வைக்கிற பீடி, இந்த பீடி தூளாக இருக்கலாம், புகையிலை தூளாக இருக்கலாம், ஆரம்பம் தான் அது. இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சிகரெட் குடிப்பது இஸ்லாம் எங்கு ஹராமாக்கி இருக்கிறது என்று இன்றைக்கு அதை பாவிக்கக்கூடியவர்கள் கேட்கிறார்கள். தூள் போடுறவங்க கேட்கிறாங்க, இஸ்லாத்தில் எங்க இருக்குது ஹதீஸை காட்டுங்க, குர்ஆன் வசனத்தை காட்டுங்க பாப்போம், எங்கேயாவது இருக்கிறதாம் தூள் போடுறது ஹராம் என்று. அன்புள்ள சோதரர்களே, இப்படி கேட்டு நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம். அவர்களை பார்த்து நாம் கேட்கிறது என்ன தெரியுமா? அப்படி என்றால் சிகரெட் குடிக்கிறத பத்தி இஸ்லாம் ஹராமாக்கல்ல என்று நீ சொல்லுவதாக இருந்தால் ஏன் உன் மனைவிக்கும் கொடு, உன் பிள்ளைக்கும் கொடு, உன் வாப்பாக்கும் கொடு, உன் உம்மாவுக்கும் கொடு, உன் மனைவிக்கும் கொடு, வாயில தூளை வச்சுக்க சொல்லு, உன் பிள்ளைக்கு தூள் வச்சுக்க சொல்லு. இதையெல்லாம் மறுத்து விடுவான். அவன் நியாயம் கற்பிப்பதற்காக வேண்டி ஆதாரம் இருக்கிறதா, ஹதீஸ் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறான். அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்றைய காலத்தை எடுத்து பாருங்களேன். இன்றைக்கு நான் கேட்பதாக இருந்தால் நீ அதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று நீ கேட்பதாக இருந்தால் இப்போ உள்ள போதை வஸ்து எடுத்து பாருன். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐஸ் என்கின்ற போதை, அதே போன்று கொக்கைன் என்று சொல்லக்கூடிய போதை, ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய குடு என்று சொல்லக்கூடிய போதை, இதுவும் தானே குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. அப்ப இதை குடுவோம் மனைவிக்கு, இதுவும் குர்ஆனில் இல்லை, அப்ப இதுவும் ஹலாலாக்கிக்கொள், இதை நீ உன்ன மனைவி குடு, உன்ன பிள்ளைக்கு குடி, எல்லாரும் சேர்ந்து குடி என்றும் சொல்லலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமா அஸ்கர கஸீருஹும், ஒரு மனிதன் பயன்படுத்துகின்ற, அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது போதை ஏற்படக்கூடிய ஒன்று ஃபகலீலுஹு ஹராம், அதை கொஞ்சமாக பயன்படுத்தினாலும் ஹராம் தான் என்று பேசுகிறது. கொஞ்சம் தான் பயன்படுத்தினாலும் ஹராம் என்று அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது வேடிக்கை என்ன தெரியுமா சகோதரர்களே? இன்றைக்கு மருத்துவ உலகம் கூட எதையெல்லாம் நலவு இருக்கிறது என்று பேசுகிறார்களோ, சாராயம் குடிக்கிற பகுதியை நீங்கள் மருத்துவ ரீதியாக எடுத்து பார்த்தால் அதில் நலவு இருக்கிறது, கெடுதி இருக்கிறது, ரெண்டையும் பேசுவார்கள். அதை பேசுகிறவனை குடிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எது சாராயம் குடிப்பான், அதில் நலவு இருக்கிறது, கெடுதி இருக்கிறது என்று பேசுகிறான். அதே நேரம் வெற்றிலையை பற்றி பேசுகிற நேரம், விட்டையை பற்றி அல்ல, வெற்றிலை என்கிற தனி பகுதியை பேசுகிற நேரம் அதை பற்றி என்ன சொல்றான்? அதுல நலவு இருக்கிறது, கெடுதிக்கும் பாவிக்கிறார்கள், நோய் நிவாரணத்துக்கும் பாவிக்க முடியும் என்று ரெண்டு பக்கம் பேசுகிறார்கள். பாக்கு என்ற பகுதியை எடுத்துக்கொண்டால் அந்த பாக்கை கூட நலவும் இருக்கிறது, கெடுதியும் இருக்கிறது என்று இரண்டு பக்கங்களை இன்றைக்கு உலகம் பேசுகிறது. ஆனால் புகையிலை எடுத்து பார்த்தால் அதில் ரெண்டு பக்கம் பேசல, அதில் இரண்டு பக்கம் பேசவில்லை, அதில் ஒரு பக்கத்தை தான் பேசுகிறார்கள். அது மனிதனுக்கு கெடுதி என்று பேசுகிறார்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடுகளிலும், இலங்கை நாட்டிலும் கூட அதாவது சிகரெட் விற்கப்படுகிறது. அதன் பெட்டியில் என்ன அடித்து வைத்திருக்கிறார்கள்? புகைத்தல் பாலியல் வீரியத்தை குறைக்கும் என்று பெட்டியில் அடித்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதே பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அடித்து வைத்திருப்பார்கள், இது கேன்சரை உருவாக்கும், புற்றுநோயை உருவாக்கும் என்று அரசாங்கம் அடிச்சு தான் கொடுக்கிறான். அன்புள்ள சோதரர்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதில் கெடுதி இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது என்று அரசாங்கத்திற்கு தெரியும். இது சாதாரண ஒன்றாம், இது சாதாரண ஒரு பாதிப்பாம். ஒருத்தனுக்கு கேன்சர் வாருதுங்கிறது ஒரு போர்டில் அடிச்சுட்டு கொடுக்கிறதா பல, அதை தடுப்பதற்குரிய காரணம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சிகரெட்ல பொட்டியில கேன்சர் வரும் என்று மக்களுக்கு போர்டில் அடிச்சு கொடுக்குறான். அதில் கூட மனிதனுடைய நலவு பார்ப்பதில்லையே, அதில் கூட மனிதனுடைய நலவு பார்க்கவில்லை. இஸ்லாம் மட்டும்தான் முழுமையாக நலவு பார்க்கக்கூடிய ஒரு மார்க்கம். மற்ற எல்லாமே உலக ஆதாயங்களையும் உலக லாபங்களையும் அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகிறது. அரசாங்கத்துக்கு தெரியுமா இல்லையா, மனுஷ மக்களுக்காக வேண்டி நீ ஆட்சி செய்கிறவன், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நீ என்ன செய்கிறாய்? அந்த சிகரெட்டை முழுசா தடவி செய்வதற்கு கூட உனக்கு வக்கில்லை. ஏன் தெரியுமா? அதை தடுத்தால் இங்கு அரசாங்கம் அந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது. விபச்சாரத்தை கொண்டும் மது போதைகளை கொண்டும் இவைகளை வட்டியை கொண்டும் இவைகளை கொண்டும் தான் அழகாக ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய நாட்டை பொருளாதாரத்தால் முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அது ஹராம், முழுமையாக தடுக்கப்பட வேண்டும். வெறுமனே லேபிள் ஒட்டுவதல்ல. பாருங்கள், பாலியல் வீரியத்தை அது குறைக்கும் என்று அந்த பெட்டியிலே சிகரெட் பொட்டியிலே போட்டிருக்கிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
அந்த நிலை ஏற்பட்டால் ஒரு ஆண் மகனுக்கு சிகரெட் குடிப்பதனால் பாலியல் வீரியம் குறைந்துவிடும், அவன் பாலியல் ரீதியாக ஆண்மை குறைவு அவனுக்கு ஏற்படுமாக இருந்தால் அவனுடைய மனைவி நிலை என்ன? அவனுடைய மனைவி நிலை என்ன? விபச்சாரத்தின் பக்கம் போய்விடுவான். எவ்வளவு ஒரு சமூக சீர்கேடு! இதை கூட மக்களுக்கு இந்த குடி என்று லேபல் ஒட்டி கொடுக்குகின்ற அளவுக்கு தான் உலக நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அன்புள்ள சோதர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த சமூகத்திலும் இந்த சிகரெட் பீடி என்கிற பகுதி இன்னும் ஓய்ந்து போகவில்லை. ஒவ்வொரு வீடுகளிலும், பல வீடுகளில், பல கிராமப்புறங்களில் இன்னும் பெண்கள் அந்த பீடியை சுத்துகின்ற தொழிலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சுத்துகின்ற அந்த தொழிலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் பாரதூரம் தெரியவில்லை. அது ஹராம் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு சில காசுக்காக வேண்டி, ஒரு சில பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்காக வேண்டி இந்த பீடி சொத்துகின்ற தொழிலை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு சமூகத்தை சீர்கெடுக்குகின்ற பாவம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகிறான்? வனக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நீ எதை செய்கிறாயோ, நீ எதை முற்படுத்தி வைக்கிறாயோ அதையும் நாம் எழுதி வைப்போம். வ ஆசாரஹும், அதன் அடிச்சுவட்டையும் நாம் எழுதி வைப்போம். ஒரு பாவத்தை நீ சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறாய் என்று வைத்துக்கொள். பீடியை சுத்துகிற நீ சாதாரணமான பாவம் அல்ல. பீடியை சுத்துவது ஒரு பாவம். அதை சுத்தி நீ யாருக்கு கொடுக்க போற? ஊரில் இருக்கக்கூடிய ஏனையவர்கள் அருந்த போகிறார்கள், அதை குடிக்க போகிறார்கள், பீடி குடிக்க போகிறார்கள். அதனால் அவன் நாளடைவில் பெரிய குடிகாரனாக மாறிவிட்டால் உனக்கு பங்கு இருக்கிறது. பீடி சுத்திய உனக்கு பங்கு இருக்கிறது. பீடி சுத்திய உனக்கு பங்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பீடி சுத்தக்கூடியவர்கள் இன்னும் என்ன ஒரு பகுதியை பார்க்க வேண்டும் என்ன தெரியுமா? ஒரு சில காசுக்காக வேண்டி நியாயம் கேட்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் தெரியும், ஒரு பீடி சுத்தித்தான் நான் குடும்பத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று அதை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். ஏன் வேறு தொழில்கள் இல்லையாம்? ஒரு பேப்பரை வாங்கி பேக்கை ஒட்டி வித்து காசு எடு. அதை விட்டு ஹராத்தை, ஒரு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்கிறாய் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பாவம் உன்னுடைய மண்ணறையிலும் நீ மௌத்தா போனாலும் உனக்கு பின்னால் தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்? பீடியை சுத்தி கொடுத்தாய், 4 பேர் அருந்தினான், அவனை பார்த்து இன்னும் 10 பேர் குடித்தான். ஆரம்பத்தில் குடித்தவன் இது போதாது, இன்னும் எனக்கு போதை வேண்டும் என்று இன்னும் பல படித்தரங்களை நோக்கி அவன் உயர்ந்து கொண்டு பெரிய குடிகாரனாக மாறிவிட்டாய் என்றால் அத்தனை பேருடைய பங்கிலும், பாவத்திலும், வழிகாட்டிலும் பீடி சுத்திய உனக்கு பங்கு இருக்கிறது. இன்னொரு பகுதி என்ன தெரியுமா? பீடி சுத்துகின்றவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பகுதி. அதிலே வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை எடுத்து நீ சாப்பிடுகிறாய், உன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறாய், உன் கணவனுக்கு கொடுக்கிறாய். இவைகள் எல்லாமே ஹராம். அந்த அடிப்படை ஹராம் என்பதனால் அதனுடைய வருமானமும் ஹராமாக போய்விடுகிறது. அப்படியானால் யோசித்து பாருங்கள் சோதரர்களே, இந்த தொழிலை நியாயப்படுத்தி விடாதீர்கள். இன்னும் சில குக்கிராமங்களில் இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தவறாக மக்கள் பார்க்காததனால் அந்த பெண்கள் இன்னும் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் வருமானம் ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாலைவனத்திலே புழுதியோடு ஒரு மனிதன் பயணிக்கிறான். அந்த மனிதன் பயணித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஒரு சிக்கலில் மாட்டி விடுகிறான், ஒரு பிரச்சனையில் மாட்டி விடுகிறான். யா ரப், இறைவா என்னை பாதுகாத்து விடு என்று தனி மனிதனாக இருந்து கொண்டு தன்னை காத்துக் கொள்வதற்காக வேண்டி யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய் என்று அவன் கையேந்தி கேட்டாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வமல்பசு ஹராம், அவன் உடுத்திருக்கிற ஆடை ஹராத்தில் சம்பாதித்த ஆடை, வமஸ்ரபுஹு ஹராம், அவன் குடித்த குடிபானங்கள் எல்லாமே ஹராமான வழியிலே வந்து சம்பாதித்து குடித்தவைகள், வமதஅமுஹு ஹராம், அவன் சாப்பிட்டதெல்லாம் ஹராமான வருமானத்தில் எடுத்து சாப்பிட்டவைகள். அன்னா யுஸ்தஜாபு லஹா, அவனுக்கு எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? எப்படி எல்லாம் அவனு துவாவை ஏற்றுக்கொள்வான்? சாதாரணம் இல்லை சகோதரர்களே. பிரச்சனையோடு இருக்கிற நேரம் தன் பிள்ளை விபத்திற்குள்ளாகி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரம் யா அல்லாஹ் நீதான் பாதுகாத்திரு என்று உன்னால் பிரார்த்திக்க முடியாது. உன் பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். பீடி சுத்தி அந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்துகிறாயாம். உன்னுடைய பிரார்த்தனை, உன் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நேரம்,
உன் பிள்ளை இதோ இதோ என்று உயிருக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரம், யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் நீ நிவாரணத்தை கொடுத்து விடு என்று பிரார்த்தித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், அன்னா யுஸ்தஜாபுல, அவனுக்கு எப்படி போய் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான்? அவன் பதிலளிக்க மாட்டான். ஏண்டா, குடித்தது ஹராம், திண்டது ஹராம், உடுத்தது ஹராம், எல்லாமே ஹராமான வருமானத்தில் வந்தது என்பதை இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நாங்கள் இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எம்முடைய கிராமங்களிலும் அது போன்று இருப்பார்களே, ஆனால் அவர்களை நாங்கள் இது சொல்லி திருத்த வேண்டும் என்ற செய்தியும் பதிவு செய்து கொள்ளுங்கள். போதை பாவனை என்பது அதிகரித்திருக்கிறது. இன்னும் எத்தனையோ வகையான போதைகள், சில போதைகள் இருக்கிறது. ஆரம்பகால போதைகள் எல்லாம் குடிச்சா நாத்தத்தை வச்சு கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போதைகள் எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. ஐஸ் அடிக்கிறான், குடு அடிக்கிறான். இவைகளை பயன்படுத்தி விட்டால் இன்னொரு வகை இருக்கிறது, ஸ்டாம்ப் என்று சொல்லக்கூடியது. முத்திரை என்பார்கள். முத்திரை வடிவில் இருக்கும். அந்த தாள் துண்டை வெறுமனை பிச்சு சின்னதாக ஒரு நாக்கில் ஒரு துளியை வச்சால் போதும், 3 நாட்களுக்கு அவன் போதையோடு மிதக்குவான். 3 நாட்களுக்கு போதையோடு இருப்பான். அந்த அளவுக்கு பயங்கரமான போதைகள் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமாகி இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே அது இருக்கிறது என்ற செய்தியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவங்கள் எல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸ்ரபுல் ஹம்ர் ஹீன யஸ்ரபு வஹுவ மூமின், ஒருவன் மூமினாக இருக்கிற நேரம் மது போதையை பயன்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மூமினாக இருக்கிற நேரம் மூமினாக இருந்து கொண்டு இந்த பாவத்தை செய்ய மாட்டான் என்றார்கள். அப்படி என்றால் ஈமான் பறிபோகின்ற ஒரு பாவம் தான் இந்த போதை பாவனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் உங்களையும் என்னை புரிந்து கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ் அர்சல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரா வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த போதை பாவனை எந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது என்றால், சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் கூட, வாலிபர்கள் வெளி கிராமங்களுக்கு சுற்றுலா செல்லுகின்ற பொழுது அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தந்தையின் பாதுகாப்பிலும் இல்லை, தாய் பார்க்க போவதும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மக்களும் பார்க்க போவதில்லை. வெளி கிராமங்களுக்கு சென்று விட்டால் அவர்கள் சுதந்திரவான்களாக மாறிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி அங்கே வெளியிலே போய் மது அருந்தக்கூடிய ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். சமூகத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு மத்தியில் ஜொலி என்கிற வடிவில் அது உருவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நுவரெலியா போன்ற பகுதிகளுக்கு, குளிர் பிரதேசங்களுக்கு போனால் அங்கு போதையோடு கழித்தால்தான் நிம்மதி, பெரிய ஒரு ஆத்தல் என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். பாருங்கள், ஒரு நாள் முஸ்னத் அஹ்மதிலே வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சில நபித்தோழர்கள் வருகிறார்கள். தைலமி அல் ஹிம்யரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, இன்னா பிஆர்லின் பாரிதத்தின், நாங்கள் ஒரு குளிர் பிரதேசத்தில், நுவரெலி போன்ற ஒரு பிரதேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், நாங்கள் கூல் பிரதேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். நுஆலிஜு பிஹாம் அமலன் ஷதீதன், நாங்கள் எங்களோட காரியங்கள், எங்களோட செயல்களை, எங்களோட வேலைகளை செய்வது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. வைன்னா நத்தஹிது ஷராபன் மின் ஹாதல் கம், நாங்கள் ஒரு கோதுமையினால் ஒரு வகையான போதை, கோதுமையால் செய்யக்கூடிய ஒரு வகையான போதையை நாங்கள் அருந்தினால் எங்களுக்கு எங்களோட அந்த குளிர் பிரதேசத்தில் எங்களுக்கு உற்சாகமாக வீரியமாக வேலை செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த குளிரை கூட எங்களுக்கு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும். அந்த அளவுக்கான ஒரு போதையை நாங்கள் கோதுமையிலிருந்து தயாரித்துக் கொள்கிறோம். இதை நாங்கள் அருந்தலாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட வார்த்தை கேட்டது என்ன தெரியுமா? அல் யுஸ்கிரும், அது போதையை தரக்கூடியதா? போதையா? அதாவது கோதுமையிலிருந்து தயாரிப்பதாக சொல்லுகிறீர்கள், அது போதையை ஏற்படுத்துமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், ஆம் அல்லாஹ்வின் தூதர், போதையை ஏற்படுத்தும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்தனிபூஹு, தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். மீண்டும் அந்த மனிதர் மீண்டும் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்படி நாங்கள் செய்கிறோம், குடிக்கலாமா என்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், தவிர்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். அதுக்கப்புறம் மீண்டும் அந்த மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் விட்டாலும் எங்களோட ஊர் மக்கள் விட்டுற மாதிரி இல்லை, மக்கள் அருந்துறாங்க, மக்கள் விடுற மாதிரி இல்லை என்று சொன்ன நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபைல்லம் யத்ரகூஹு ஃபக்துலூஹும், அவங்க அதை விட்டு விடவில்லை என்றால் அவர்களை கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்.
அதை அந்த போதையை பயன்படுத்துகின்றவர்களை கொன்று விடுங்கள் என்று அல்லாஹ் விடாது விட்டால் கொன்று விடுங்கள் என்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அவ்வளவுக்கு அதன் பாரதூரம் இருக்கிறது என்பதற்காக இந்த சட்டத்தை இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் நாம் நீங்களும் யோசிக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், போதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுமே ஹராமாகும். இந்த உலகில் யார் போதையை பயன்படுத்திவிட்டு அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் யார் மரணிக்கிறாரோ அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை இறைவன் நரகத்தில் அவனுக்கு கொடுப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகில் சாராயம் குடித்துவிட்டு தௌபா செய்யாமல் மௌத்தா போனான், பாவ மன்னிப்பு கிடைக்காமல் மௌத்தா போனால் அவனுக்கு தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா தீனத்துல் ஹபால் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அருக்கு அஹ்லின்னார் அவ் உசாரத்து அஹ்லின்னார், நரகவாதிகளின் வியர்வை அல்லது நரகவாதிகள் நெருப்பில் வேகுகின்ற நேரம் தீக்காயங்கள் இருக்குமே, தீக்காயங்களால் பொக்களித்து அதிலிருந்து ஊனம் வடிந்து கொண்டிருக்குமே, சீல்கள் ஊனம் வடிந்து கொண்டிருக்கும். அதை இறைவன் அந்த குடிகாரர்களுக்கு இறைவன் குடிக்க கொடுப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த உலகத்தில் ஒரு சேல், நம்மட காயத்திலிருந்து வருகின்ற ஒரு சேலை கூட நம்ம அருவருப்பு படுகின்றோம், அது கையில் பட்டு விட்டால் கூட சௌக்கரம் போட்டு கை கழுவி விடுகிறோம் எங்கள காயத்திலிருந்து வரக்கூடிய சேலுக்கு. இதுவே நரகவாதிகளின் சேல். அந்த சேல் ஒரு கோப்பைக்கு கொண்டு வந்து அங்க இருக்கக்கூடிய நரகவாதிகள் எல்லாருடைய செயல்களையும் வடியக்கூடிய ஊனங்களையும் அப்படியே ஒரு கோப்பையில் கொண்டு வந்து குடிக்க கொடுத்தால் எப்படி இருக்கும்? மறுமையில் அருந்த வேண்டும், அருந்தியாக வேண்டும். ஏண்டா அவனுக்கு தண்ணி தாகத்துக்கு வேற வழி இல்லை, குடிப்பான். அன்புள்ள சோதரர்களும், அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குடிகாரர்கள் நரகத்தில் இருப்பார்கள். குடிகாரர்கள் இங்க போதை பாவம் எந்த வகையான போதையாக இருந்தாலும் பயன்படுத்தினால், நீ வாய்க்குள்ள வச்ச ஒரு சொட்டு தூளாக இருந்தாலும் சரி, இழுத்த சிகரெட்டாக இருந்தாலும் சரி, வேறு எந்த போதையை படுத்தினாலும் சரி, மறுமை நாளில் நரகத்தில் நீ இருப்பாய். அது மட்டுமல்ல, நரகவாதிகளின் ஊனம் உடலில் இருந்து வரக்கூடிய அந்த சீலை நீ பருகுவாய் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, யார் இந்த உலகில் சாராயம் குடிக்கிறாங்களோ, யார் இந்த உலகில் இருக்கக்கூடிய சாராயம் குடிக்கிறார்களோ, சும்மலம் யதுப் மின்ஹாம், பிறகு யார் சாராயத்தை குடிச்சிட்டு அதை குற்றம் என்று உணர்ந்து திருந்தாமல் தௌபா செய்யாமல் அதே நிலையில் மரணிக்கிறாரோ, ஹுரிம ஃபில் ஆஹிராம், மறுமையில் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிற அந்த மது உனக்கு கிடைக்காது, ஹராமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யத்குலுல் ஜன்னத சாஹிபு ஹம்ஸ், ஐந்து சாரார் நாளை மறுமையில் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்றார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், முதுமினு ஹம்ரின், தொடர்ச்சியாக சாராயம் குடிக்கின்றவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு சிலரை பார்க்கிறோம், போதைக்கு அடிமையாகி போதை என்ற பகுதிக்கு சென்று விட்டால் அவன் அடிமையாகி விடுவான். சில ஊர்களில் சிலரை எடுத்து பார்த்தால் ராவையில் எப்பவுமே மிதந்து கொண்டுதான் இருப்பான், எப்பவுமே போதையில் இருப்பான். சிலருடைய வாழ்க்கை அதுவும் முத்தி போய் பகலிலும் போதைதான், இரவிலும் போதைதான். இப்படியான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் மறுமையில் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சோதர்களே, போதை என்பதை இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, பெரிய அளவிலாக இருந்தாலும் சரி, ஹராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் அதை அருந்துகிற நேரம் அவன் மோமினாக இருப்பதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய பானம் நரகவாதிகளுடைய சீலவனுக்கு பானமாக கொடுக்கப்படும் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாளை மறுமையில் அவன் சுவனம் நுழைய மாட்டான் என்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை பதிவு செய்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான்
என்னையும் உங்களையும் இந்த போதையை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்து, என்னுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து, நாளை மறுமையில் சொர்க்கங்களில் எல்லாம் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஒன்று சேர்ப்பானாக. வா கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் அக்பர். الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية
فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر السلام عليكم ورحمة الله. السلام عليكم